கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஒரு விசேஷித்த சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். நீங்கள் என்னவென்று கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வெறும் பேரளவுக்கு ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறதை காட்டிலும் வேதம் என்ன சொல்கிறது, தேவன் எதை விரும்புகிறார் என்பதை குறித்து அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நல்ல ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக நாம் இருப்போம். இந்த வேளையில் கூட விசேஷமாக 2 கொரிந்தியர் 5:17 நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்கா ஒரு ஸ்பீசிஸ், ஒரு புத்தம் புதியதான ஒரு ஸ்பீசிஸாக இருப்பான். இந்த உலகத்தில் எத்தனையோ புதிய புதிய காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் வண்ணத்து பூச்சி எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவைகளிலே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாய் காணப்படும். எல்லாம் ஒன்றை போல இருக்காது. ஆகவே இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு சாட்சியாங்க அவருக்கென்று வாழ்கின்ற வேளையில் நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருப்பீங்க. உங்களுடைய பழைய வாழ்க்கை முழுவதும் மாறி போயிடும். எப்படி என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை புத்தம் புதிதாக இருக்கும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும், எல்லாம் புதிதாகும். ஒரு புதிதாகிற காரியத்தில் நாம் இருக்கும் பொழுது அந்த அனுபவம் மிக மிக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு காலத்திலும் நம்முடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடாது. ஒரே ஒரு காரியம் நமக்கு முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அப்படி என்கிறதான ஒரு உண்மையான ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒரு புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். இந்த புதிய சிருஷ்டி தான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இந்த நாளில் கூட அந்த புதிய சிருஷ்டியாக நாம் இருப்போமா? அப்படி இருக்கின்ற வேளையில் நம்முடைய வாழ்க்கை பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். புதிதாகிற வேளையில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை குறித்து நினைக்கின்ற வேளையில் நாங்கள் பழையவர்கள் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய பழைய குணங்கள், எல்லா மனப்பான்மைகள், எல்லா காரியங்களும் மாறி எங்களை ஒரு புத்தம் புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறீர். நாங்கள் உலகத்தில் எல்லா அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.